எடப்பாடி திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும்ல. ஏன்னா மூத்த தலைவர் நீண்ட காலமா இருக்காரு. அவர் ஏன் இவர ரொம்ப புறக்கணிக்கிறாரு? இவர் என்ன பண்ணிட்டாரு? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு? அதாவது செங்கோட்டையனை எடப்பாடி சீரியஸா எடுக்காததுக்கு என்ன காரணம்னா, ஜெயலலிதா செலவணம் சொல்லும்போது ஓடி ஒளிஞ்சவர் யாரு? அந்த 91 96க்கு பிறகு ஜெயா டிவியை காப்பாத்துற விஷயத்துல காப்பாத்தல. இதுதான் இவருடைய இயற்கையான பாலிசி. சரி. அப்போ எடப்பாடி என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, கோபியில நீ செலவு பண்ணு, கோபிய திருப்பூரை நீ செலவு பண்ணு, ஈரோட நீ செலவு பண்ணு. முத்துச்சாமி உன்னோட இருந்தால் தானே. ஆமா. நீ எப்ப அரசியலுக்கு வந்தியோ அப்ப அரசியலுக்கு வந்தவர் தான் முத்துச்சாமி. ஆமா. அப்ப முத்துச்சாமி என்ன பண்றாரு? ஈரோட முத்துச்சாமி தான், முத்துச்சாமி தான் ஈரோடு, ஈரோடு தான் முத்துச்சாமி. அங்க யாரும் அரசியல் பண்ண முடியல. சந்திரமோகனா யாரு? சந்திரகுமார் யார் கொண்டு வந்தது? அவர்தான். ஸ்டாலின் சொல்றாரு, ஏங்க இவரை நான் ஜெயிக்க வைக்கிறேங்க. இப்படிதான் அரசியல். ஆனா செங்கோட்டையனால ஈரோடையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியல, திருப்பூரையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியல, கோபியும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியல. அப்போ செலவு பண்றது இல்லை. பிஏக்கள் பூரா 1000 500 கூட 500 அடிச்சுட்டு போயிட்டான்னா அப்ப எப்படி இவர் செலவு பண்ணுவாரு? சரி. அப்போ அதனால அவருக்கு இவிகேஎஸ் இளங்கோவன் இருந்த காலத்துல அந்த பொறுப்பை கொடுத்தார். ஆனால் அது அல்லாம 3 தொகுதி இப்போ வேலுமணிட்ட கோவை, பெரியார், திருப்பூர், பொள்ளாச்சி இப்போ ஒரு 5 தொகுதி கொடுத்துட்றாரு. அங்கே செலவு யார் பண்றா? ஏன்னா திருப்பூரை சேர்ந்த பெரியார்னு ஈரோடு சொல்றீங்க. ஆமா ஆமா. எல்லாம் கொங்கு பெல்ட் பூரா இப்போ செலவு யாரு? வேலுமணி தான். வேலுமணி தான். ஒரு பைசா வேலுமணி எடப்பாடி கேட்க மாட்டாரு. ஒரு பைசா எடப்பாடி கேட்க மாட்டாரு. கரூர் கோவை 2க்கும் திமுக யாரு? செந்தில் பாலாஜி தான். ஆமா. ஸ்டாலின் போய் சோப்புல கை விட வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல நீ உருவாகி இருக்க வேணுமா வேண்டாமா? செங்கோட்டையன். உங்களோட இருந்த சிந்து ரவிச்சந்திரன் என்ன ஆனாரு? எவ்வளவு பெரிய லீடரு, எவ்வளவு பெரிய ஆளு. ஓ வீட்டை விட பெரிய வீடு கட்டி வச்சிருக்காரு. எங்க? இன்ஜினியரிங் காலேஜ், லா காலேஜ் எல்லாம் சிந்து ரவிச்சந்திரன் திமுக போயிட்டாரு. திமுக ஏன் உன்னால ஏன் கட்சியில் கட்டுப்பாடை வச்சிருக்க முடியல? அப்போ உனக்கு பிஏக்களையே கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியல.